ஹலோ விவோஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இளைய தளபதி விஜய் அவர்களுடைய 52வது பிறந்த நாள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்க ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்பட்டுட்ருக்கு. ஸோ ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடித்தமான முறையில் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய விருப்பப்படி அவங்க ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இதுவரைக்கும் திரைப்பட நடிகராக மட்டுமே இருந்த அவர் இப்போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. ஸோ பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா வந்திருக்கக்கூடிய முதல் பிறந்த நாள். அதாவது விஜய் அவர்கள் பிறந்ததில் இருந்தே அவருடைய பிறந்த நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக தான் அவங்களுடைய பேரண்ட்ஸ் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த பிறந்தநாள் அவங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை அவங்களுடைய பெற்றோர்களுக்கு அவர் தேடி கொடுத்துருக்காரு. ஸோ இது அவருடைய தனித்திறமையாலேயே வந்திருந்தாலுமே கூட கண்டிப்பாக அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய ஆசையும் கூட. ஸோ தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யணும், அந்த மக்களை நல்லபடியாக வழிநடத்தணும், அதுக்கு நீ தான் சரியான ஆளாக இருப்ப அப்படின்றதெல்லாம் அவங்க அப்பாவினுடைய ஆசையும் கூட. ஸோ அப்பா அம்மா ஆசைப்படுறத நிறைவேற்றி கொடுக்கக்கூடியது ஒரு மகனுடைய கடமை அப்படின்றதுனால விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா தமிழக மக்களுக்காக களமிறங்கினார். ஸோ தாவேகா அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்கி மிகப்பெரிய சாதனையை படைத்தார். ஸோ இந்த 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை யாராலையும் மறக்கவே முடியாது. யாராலையும் மறக்க முடியாத அளவுக்கு ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த நியூஸையே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவு எப்போ விஜய் சிஎம் ஆவார், சிஎம் சீட்டில் போய் உட்காருவார் அப்படின்றத பார்க்குறதுக்காக பலரும் பார்த்திங்கன்னா காத்துட்ருந்தாங்க. ஸோ எப்படியோ எவ்வளோ பிரச்சனைகளோ எல்லாத்தையும் கடந்து விஜய் அவர்கள் கடந்த மே 10ஆம் தேதி அன்னைக்கு பொறுப்பேற்றிருந்தார் சிஎம்மாக. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மாத காலங்கள் முடிஞ்சிருச்சு. இப்போது அவருக்கு இந்த மாதம் 22 இன்றைக்கி பிறந்தநாள் திங்கட்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு. ஸோ எல்லாருமே அவங்கவுங்களுடைய விருப்பப்படி அன்னதானம் கொடுக்கறது, மக்களுக்கு நலப்பணிகள் செய்கிறது, நீர்மோர் கொடுக்கறது, ட்ரெஸ்ஸு டொனேட் பண்ணுறது, ப்ளட் டொனேட் பண்ணுறதுக்கு கூட நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே அவங்கவுங்களுடைய விருப்பப்படி நடந்தாலுமே கூட அவருக்கு பார்த்திங்கன்னா வாழ்த்துக்கள் அப்படின்றது வந்த வண்ணமாக இருக்குது. ஸோ ஃபேமிலி சைட்லேருந்தும் சரி, அவங்களுடைய சட்டசபை சார்பிலையும் சரி நிறைய வாழ்த்துக்கள் வந்துட்டுருக்கு. ஸோ ஒவ்வொருத்தருமே அவருக்கு தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்ருக்காங்க. ஸோ அப்படி தான் விஜய் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவோடைய ஆசீர்வாதத்துக்கு அப்புறமா அவருடைய மகனும் இன்றைக்கி அவரை போய் சந்தித்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சங்கீதாவும் அவங்க அப்பா அம்மா மூலியமாக வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காங்க. ஸோ விஜய் அவர்களுடைய பிறந்தநாளுக்கு இன்னொரு சர்ப்ரைஸாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, விஜயுடைய ஆசை மகளான திவ்யா சாஷாவும் தங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காங்க. ஸோ அவங்க யாருக்குமே அவங்க அப்பா மேலே எந்த கோபமும் கிடையாது. ஸோ மகனும் சரி மகளும் சரி அப்பா மேலே ரொம்ப பாசமாக தான் இருக்காங்க. ஸோ திவ்யா சாஷாவும் அவங்க தாத்தா பாட்டிகிட்டலாம் பேசிவிட்டு அப்பாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிவிடுங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவில் இந்த குடும்பம் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது விஜய் ரசிகர்களுடைய மிகப்பெரிய கோரிக்கை, அவருடைய ஆசையும் அதுதான். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ஒவ்வொருத்தருமே பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் நல்லபடியாக வாழணும் அப்படின்றதுக்காக கோவில் அபிஷேகம் பண்ணுறது, அர்ச்சனை பண்ணுறது, பட்டாசு வெடித்து கொண்டாடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள்லாம் நடந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக எல்லாருடைய பிரார்த்தனைகளுமே அவருக்கு உதவி செய்யும். ஸோ நல்லபடியாக இருப்பார். நீண்ட காலம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து தமிழக மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்வார் அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர் முதல்ல சட்டசபைக்குள்ளே போன உடனேயே பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் அவருடைய பிறந்த நாளுக்காக வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தன்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல பகிர்ந்திருக்காரு. தமிழக சட்டப்பேரவை பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் 9:30 மணிக்கு மீண்டும் கூடுனுச்சுங்க. ஸோ முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா வந்திருக்கக்கூடிய முதல் பிறந்த நாள் அப்படின்றதுனால விஜய்க்கு பார்த்திங்கன்னா சட்டசபையில் சிறப்பான வரவேற்புகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கூட்டம் தொடங்கினதுமே சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் பேசினது என்னென்னா, முதலமைச்சர் விஜய் இன்றைக்கி அவருடைய 52வது வயதை பூர்த்தி செய்து 53வது வயதில் அடியெடுத்து வைக்கிறாரு. கண்டிப்பாக அவர் நல்லபடியாக இருக்கணும், தூய்மையான ஆட்சிக்கு சொந்தக்காரராக இருக்கணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ பல்லாண்டு வாழணும் அப்படின்னு, பல சாதனைகளை புரியணும் அப்படின்னும் நிறைய வாழ்த்துக்களை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் விஜய் நல்ல உடல் நலத்தோட நீண்ட காலம் வாழணும் அப்படின்னு வாழ்த்துறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதே மாதிரியே தான் அவருக்கு பார்த்திங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பிரதமர் மோடி அவர்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருமே
திரை பிரபலங்கள்ல தொடங்கி தொண்டர்கள்லேருந்து ரசிகர்கள்லேருந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க. ஸோ விஜய்க்கு வந்து இதை விட எல்லாத்த விட ரொம்ப சந்தோஷம் என்னென்னா இன்றைக்கி அவங்களுடைய மகனுடைய வாழ்த்து கிடைச்சிருக்கு, மகளுடைய வாழ்த்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவருக்கு. ஏன்னா தன்னுடைய மகள் பிறந்த நாளே அவர் வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக வந்து கொண்டாடினார். ஏன்னா விஜய் அவர்களுக்கு அவங்களுடைய மகளை ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி மகளுக்கும் வந்து விஜயை ரொம்ப பிடிக்கும். ஸோ குடும்ப பிரச்சனைகள் அப்படின்றது இருந்தாலுமே கூட அப்பா அம்மாக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த பர்சனலில் வந்து பிள்ளைங்க வந்து தலையிடாமல் எப்போதும் போல 2 பேர்த்துக்குமே வந்து சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. ஸோ அம்மா தனியாக இருக்கக்கூடாதுன்றதுனால குழந்தைங்கள்லாம் அவங்க கூட இருக்காங்க. அதுக்காக அப்பாவை வந்து அப்படியே விட்டுட்டாங்கன்னு கிடையாது. அவங்க மேலே இருக்கக்கூடிய அன்பு இன்னும் கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே தான் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு அறிகுறியாக தான் இதை எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. ஸோ திவ்யா சஷாவினுடைய வாழ்த்துக்கள் தான் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை இன்றைக்கி வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்போ தான் அவங்க வந்து பிரிஞ்சு இருக்காங்க. ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே வீட்டில் இருந்தவங்க தான். ஸோ விஜய் வந்து ஷூட்டிங்கில் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தாலுமே கூட கண்டிப்பாக அவங்களுடைய குழந்தைங்கள்ட்ட இருந்து அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் போயிடும். ஸோ இப்போ அப்படி தான் வந்து அவங்க வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. திவ்யா சஷா பார்த்தீங்கன்னா பர்சனலாகவும் விஜய் அவர்களுக்கு மெசேஜ் அனுப்பின மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து வெளியாகி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டிருப்பார். இதுதான் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கிஃப்டாகவே இன்றைக்கி இருந்திருக்கும். ஏன்னா அவங்களுடைய ஃபேமிலியை வந்து விட்டு அவர் பிரிஞ்சு இருக்கார். ஸோ கண்டிப்பாக அதில் தான் அவர் வந்து ரொம்பவே வந்து கஷ்டத்தை வந்து அனுபவிச்சிட்ருக்காரு. என்னதான் அரசியலில் வந்து அவர் நிறைய பிரச்சனைகளை பார்த்தாலுமே கூட குடும்ப வாழ்க்கையில் அவர் பார்த்த அந்த பிரச்சனையும் பிரிவும் தான் அவருக்கு ரொம்பவே அந்த கஷ்டத்தை கொடுத்துருந்தது. ஸோ இன்றைக்கி அது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிடும் அப்படின்ற நம்பிக்கை அவருக்கு வந்திருக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷமாகவே இருந்திருப்பார். தன்னுடைய மகள்கிட்ட இருந்து வந்த வாழ்த்து அவரை ரொம்ப வந்து பூஸ்டப் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி நாட்டு மக்களுக்காக நலன் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அதே மாதிரி தாங்க அவருடைய தொண்டர்களும் ரசிகர்களுமே விஜய் வந்து குடும்பத்தோடு ஒன்றா சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ எல்லாருடைய எதிர்பார்ப்புமே இதுதான். இந்த எதிர்பார்ப்புகள் என்றைக்கு வந்து நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஆச்சரியத்துலேயும் என்னைக்கு நடக்க போகுது அப்படின்ற ஒரு வெயிட்டிங்லேயும் தான் எல்லாருமே வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கூடிய விரைவில் வந்து இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. விஜய்க்கும் சரி அவங்களுடைய பொண்ணுக்கும் சரி இருக்கக்கூடிய பாண்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது அவங்க 2 பேருமே வந்து எப்போதும் வந்து சேர்ந்து தான் இருக்கணும். விஜய் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லாமே அவங்களுடைய குழந்தைங்களோட வந்து அதிகமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாராம் குடும்பத்தோட. ரொம்பவே சந்தோஷமாக இருந்த அந்த குடும்பம் இப்போ வந்து சந்தோஷத்தை இழந்து இருந்துக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. விரைவில் வந்து திரும்பவும் வந்து எல்லாரும் வந்து சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு தான் இந்த பிறந்த நாளில் எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் அது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பார்க்கலாம். இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.